ஸ்வீட் கார்ன் சில்லி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை சாட்டாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் 2 முழு கார்ன் எடுத்திருக்கேன். அதை முதல்ல இந்த மாதிரி உரித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது ஆப்ஷனல் தான். அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், உப்பு, பொடிச்ச சர்க்கரை, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குல்லைங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. மிதமான சூட்டில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான டிப்பு என்னென்னா, கார்னை போட்டு பொரிக்கும் போது வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.